நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தால் நன்மைகளை கொடுப்பார் என்ற விதியின்படி கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகளை சனி பகவான் கொடுக்க முயற்சிக்கும் பொழுது கேது பகவான் ஒரு முட்டுக்கட்டையாக வந்து ராசியில் அமர்ந்து கொண்டு சனி பகவானால் கிடைக்க வேண்டிய எந்த ஒரு நன்மைகளையும் அனுபவிக்க முடியாமல் உங்கள் தலையில் கேது பகவான் உட்கார்ந்து கொண்டு அனைத்தையும் தடுத்து கொண்டு இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். அடுக்கடுக்காக கஷ்டங்களை சந்தித்து கொண்டு வந்த உங்களுக்கு 6ஆம் இடத்து சனி நன்மைகளை கொடுக்க போகிறார் என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் அனைத்திற்கும் ஒரு முட்டுக்கட்டையாக கேது பகவான் வந்து நின்றார். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை, கூட்டுத் தொழில் பிரச்சனைகள், சக மனிதர்களோடு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று உங்களை கடந்த காலத்தில் படாத பாடு படுத்தி எடுத்து விட்டன. அதிலும் மிக முக்கியமாக புதிதாக திருமணமானவர்கள் வாழ்க்கையில் இந்த ராகுவானவர் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டார். எல்லோருக்கும் இதே மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காது என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்யத்தான் குரு பகவான் தற்பொழுது மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் உங்களின் இன்னொரு வீடான மிதுனம் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடங்களை பார்ப்பார் என்பதால் அந்த இடங்களின் மூலமாக பல நன்மைகளை குரு பகவான் வருகின்ற ஒரு வருடத்தில் செய்ய இருக்கின்றார். ஒரு பக்கம் தற்பொழுது நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் கண்டக சனியாக 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் தற்பொழுது குரு பகவானின் இந்த பெயர்ச்சியின் மூலம் சனி தரும் கெடுதல்கள் முற்றிலும் நீங்கும் என்பது உறுதி. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க, தன்னுடைய கருத்தை யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய திறமை படைத்தவர்கள். இவங்களோட செயல் எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாகத்தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள். ரொம்ப அனலிட்டிக் மைண்டும் இவர்களுக்கு இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ரொம்ப அலசி ஆராய்ந்துதான் இவர்கள் எந்த ஒரு முடிவிற்கும் வருவாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட அன்பு இருக்குமான்னு கேட்டா அன்பு எல்லாம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி விட்டு கொடுத்து போகும் குணமும் இவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் கன்னிராசி நிலராசி. அதற்காக இவர்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது மற்றவங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க, ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கன்னிராசி காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வரும். 6ஆம் இடம் என்பது உழைப்பும் அந்த உழைப்பால் உயர்வடைவதையும் குறிக்கும் இடம். இதனால் உழைப்பு என்பதை உயிர் மூச்சாக கொண்டவர்கள் கன்னிராசிக்காரங்க. உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், உழைத்தால்தான் நம் லட்சியத்தை அடைய முடியும் என்பதை 100% நம்புவார்கள். அவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வாழ்க்கையும் நிச்சயம் உயர்வடையும். இன்று இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியத்தை தொடுவதற்கு உங்களுடைய உழைப்புதான் மிக முக்கிய காரணமாக அமையும். இன்று அம்பானி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கின்றார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தான். 6ஆம் இடம் ஹார்ட் ஒர்க்கை குறிக்கும், அதே போல் ஸ்மார்ட் ஒர்க்கையும் குறிக்கும். ஏனென்றால் ராசி அதிபதி புதனாக வருகின்றார். புதன் என்றாலே புத்திசாலி. அதிலும் இந்த கன்னிராசியில்தான் புதன் பகவான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என்ற 3 வலுவையும் பெறுவார். எனவே கன்னிராசிக்காரர்கள் அதீத புத்திசாலியாகவும் இருப்பீர்கள், கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள். இந்த இரண்டும் ஒரு சேர அமையும் பொழுதுதான் வாழ்வில் உயர்வடைய முடியும். அது உங்களிடம் நிச்சயம் உள்ளது. நீங்கள் உங்களுடைய லட்சிய பாதையில் சென்று கொண்டே வாருங்கள். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது காத்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி எதற்காகவும் யாருக்காகவும் தன்னுடைய நல்ல எண்ணங்களையும் லட்சியங்களையும் மாத்திக்கவே மாட்டீங்க. அதுல எப்பவும் ஒரு சுயநலம் இவர்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும்.
ஆமா, ஏன் மாத்திக்கணும்? என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடித்த மாதிரி நான் வாழ ஆசைப்படுகின்றேன். அதற்கு யார் இடைஞ்சலாக வந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் தவறான பாதையில் சென்றால் நீங்கள் என்னை தடுக்கலாம். நான் அப்படி செல்லவில்லை. அதனால் என்னை யாரும் தடுக்கக்கூடாது. தடுக்கவும் நான் விரும்ப மாட்டேன் என்ற கருத்து கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் நினைக்கும் லட்சிய பாதையை உங்களால் அடைய முடியும். அதற்கு யார் இடைஞ்சலாக வந்தாலும் யார் தடுத்தாலும் நீங்கள் நிற்காமல் உங்களுடைய வெற்றி கனியை பறிக்கும் வரை ஓயாதீர்கள். மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக உங்களால் இருக்க முடியும். அந்த அளவிற்கு உங்களால் உயர்வடைய முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைவார் என்பதால் சுகபோகங்களை அனுபவிக்க இவர்களுக்கு கொடுத்து வைப்பதில்லை. எவ்வளவு சொத்துக்களுடன் பிறந்தாலும் சுக்கிரன் இங்கு நீச்சம் அடைவதால் இயற்கையில் இவர்களிடம் சுகபோகங்களை அனுபவிக்கும் ஆற்றல் குறைவாகவே இருக்கும். இதற்கெல்லாம் வழிபாடு உள்ளது. நான் ஏற்கனவே அந்த வழிபாட்டு வீடியோ போட்டு இருப்பேன். அதை செய்து வந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடமான மீனத்தில் நீச்சம் பெறுவதால் இவர்களுடைய இல்லற வாழ்க்கையானது நிறைய பேர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் அமைந்து விடுகின்றது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நான் கூறிய வழிபாடுகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். உங்களின் இல்லறம் இனிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை அது யாருக்கும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும். அந்த மாதிரியான சப்ஜெக்டை எடுத்து இவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும். அதனால் இவர்களிடம் ஆலோசனை என்றால் அடுத்தவர்கள் ஓடி வருவார்கள். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க. வேகமான செயல்பாட்டுடன் கூடிய விவேகம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். நீதி, நேர்மை, நியாயத்தை ரொம்பவே பின்பற்றுவாங்க. வாழ்க்கையில் எப்பவுமே ஒழுக்கமாயிருக்கணும், தர்ம குணம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. எப்பொழுதும் யார்கிட்ட பழகினாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் பழகுவாங்க. தன் மீது களங்கம் இல்லாத வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்களை இவங்க மேற்கொள்வாங்க. இப்படி இன்னுமே பல விஷயங்களை கன்னிராசிக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு நன்மைகள் புதைந்து கிடக்கும் ராசி கன்னிராசி. இவர்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சிறு வயதிலிருந்தே சுமக்க ஆரம்பித்து விடுவார்கள். பெண் பிள்ளைகளாக இருந்தால் வீட்டில் தன்னுடைய அம்மாவிற்கு கஷ்டம் கொடுக்காமல் இவர்களே இழுத்து போட்டு அனைத்து வேலைகளையும் செய்வார்கள். அதேபோல் யார் கூடவும் ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் பகையாகவும் இல்லாமல் தன்னை நடுநிலைப்படுத்தி கொண்டு வாழ பழகி கொள்வார்கள். சரிவாங்க, கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகின்றார். என்னதான் நாம் பணம் பொன் பொருளோடு இருந்தாலும் இவர் மனம் வைத்தால் மட்டுமே அவை அனைத்தும் நிலைத்து நிற்கும். அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, திருமணம், யோகம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக விளங்கும் குரு பகவான் ஒருவருடைய ராசியில் சுபமாக இருந்தால் அவருக்கு அதிர்ஷ்ட மழைதான். அதே போல குரு பகவானின் அனுகூலமான நிலை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தரக்கூடியவை. இப்படி இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏற்கனவே ஈகோ பிரச்சனையால் பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும். பேச்சிலும் கனிவு காணப்படும். மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும். 4ஆம் வீட்டின் மீது குரு பகவானின் பார்வை படுவதால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்குவீர்கள். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும். 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கடன்களில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள்.
எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கன்னிராசி வியாபாரிகள் சந்தை நிலவரங்களை அறிந்து கொள்முதல் செய்ய பாருங்கள். மற்றவர்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். வேலையாட்கள் சில சமயங்களில் முரண்டு பிடிப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். கெமிக்கல், கமிஷன், எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் முரண்டு பிடித்த பங்குதாரர்கள் வளைந்து வருவார்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை சுமை ஓரளவு இருக்கும். மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியது வரும். அனாவசியமாக விடுப்புகள் எடுக்க வேண்டாம். சக ஊழியர்களை அரவணைத்து போங்கள். மூத்த அதிகாரிகளை பற்றி குறை கூறாதீர்கள். என்றாலும் ஓரளவு உயர்வு உண்டு. கலைஞர்களே, உங்களை சிலர் விமர்சித்து பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள். போராடி படைப்புகளை வெளியிடுவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். என்றாலும் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த ஒரு உறுதிமொழியும் தர வேண்டாம். ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது வரும். இதை முதலில் முடிப்பதா அதை முதலில் முடிப்பதா என்ற ஒரு டென்ஷன் இருக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாக்குவீர்கள். உங்கள் திறமையையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி முன்னேறுவார்கள். எந்த ஒரு விஷயங்களையும் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டிகள் அமைவார்கள். விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் புத்திசாலியின்மையும் விலகும். அதே நேரத்தில் சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் குரு பகவான் நன்மைகளை கொடுத்தாலும் இடையில் சனி பகவானும் அவர் வேலையை செய்வார் என்பதால் நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாகும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம். உறவினர்களில் சிலர் மதிக்காமல் போவார்கள். கௌரவ குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடும். சின்ன சின்ன அவமானங்கள் வந்து நீங்கும். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுய ஜாதகத்தில் சனி திசை சனி புத்தி நடப்பவர்களுக்கு மட்டும் ஏற்படலாம். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்காக கூற வேண்டும். அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து கன்னிராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.